பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 என்ன வச்சிருக்கு? ஐயோ என்ன சொல்ல போறாருன்னு நினைப்பீங்க. உண்மையிலே இந்த மாதத்தில் சில நல்ல விஷயம் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, கோச்சார அமைப்புகளில் சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஒரு மாதத்துக்கு சுக்கிரன் சனியோட சேர்ந்து உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் அப்படியே கொந்தளிப்பு அப்படியே அடங்குறாருங்க. உண்மையிலே சொல்லணும்னா, கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் 2, 3ஆம் பாதக்காரர்கள், உண்மையிலே ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இவ்வளவு கொடுத்து வச்சவங்களான்னு ராசி பலன் எழுதும் போதே நினைச்சேன். உங்களுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் சுக்கிரன் இடையில புந்து தடுத்து தான் கெட்டு போறாரு அப்படின்ற அமைப்பு. அப்போ இன்டைரக்டா என்ன வருது? சனியை சாந்தப்படுத்திட்டு சுக்கிரன் கெட்டு போறாரு. உங்களுடைய பார்ட்னரோ காதலோ அமைப்புகள் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா நீங்க தைரியமா தான் இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறீங்க. இந்த தன்மையில வந்துடுது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு அப்படி ஒன்றும் கஷ்டம் இப்போ இல்லைங்க. இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கடுமைகள் விலகிருச்சு. இப்ப பழைய மாதிரி நீங்க இல்ல, வாழ்க்கையை பார்ப்போம், இருக்கிறது இருக்கட்டும், தூக்கி அங்கவே இங்கவே அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய அமைப்புகள்ல பூச நட்சத்திரக்காரர்கள்லாம் அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க. இப்பொழுது வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம், எதனை மறந்துடணும், எதனை விட்டுறலான்ற மாதிரியான அமைப்புகள்ல தெளிவாக பூச நட்சத்திரக்காரங்க வந்துட்டீங்க. ஆயில நட்சத்திரக்காரங்க பாடு சற்று சரியில்லாம இருக்கு வேலை தொழில் அமைப்புகள்ல. இந்த தன்மை தொடர்ந்தாலும் ஒரு கட்டுக்குள்ள இருக்குங்க. ஆனாலும் நீங்களா வேலையை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த இடத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். 8, 12 அமைப்புகள்ல ஒரு மாதிரி சுபத்தன்மை வந்தாலே நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த இடத்துல 8ஆம் இடம் ஒரு மாதிரியான சுப வலுப்பு இருக்கு. இந்த இடத்துல இடமாற்றம் மாதிரியான அமைப்புகள் வருங்க. தொழில் சார்ந்த அந்த தன்மை வந்ததுன்னா நீங்களா ஏற்படுத்தி கொள்ளாத தொழில் வாய்ப்புகளை தாராளமாக அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்குங்க, போகலாமா, கண்ணை மூடிட்டு போயிருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அடுத்து இன்னொரு 3 மாதத்துலேருந்து கடகராசிக்காரங்க எல்லாரும் நல்லா வர போறீங்க. கடந்த 3 வருடத்தில் சனி உங்களை போட்டு அடிச்சு பிடிச்சு மிதிச்சு எடுத்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அடுத்த ராசிக்கு போயிடுவாருங்க. கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு 3 மாதம் தான் கஷ்டம் அப்படின்னே சொல்லிடுவேன். அதற்கு கஷ்டத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கான அச்சாரம் இடணும்ல. ஏதாவது எனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க, மாற்றம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் வேலை இடங்களில் வரக்கூடிய மாற்றத்தை இந்த மாதத்தில் சனி கொடுப்பாருங்க. எவ்வளவு இழப்பு, எவ்வளவு அழுகை, எவ்வளவு சோகம், எவ்வளவு கஷ்டம், ஏமாற்றம், பொய், பித்தலாட்டம், அசிங்கம், கேவலம், 90 விழுக்காடு கடகராசிக்காரங்க இதில் தாங்க இருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த தன்மையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்பொழுதுலேருந்து விடுபட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு தான். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு மாதிரியான தன்மை, இடையில மட்டும் சனி சூரியனோட சேர்றது சரியில்லாத அமைப்புன்னு வந்துடும். அந்த தன்மையில் சற்று கடுமையாக இருக்கும். ஆனாலும் இடமாற்றம் மாதிரியான விஷயம் நிச்சயமாக வரும். கடவுளே கண் இல்லையான்னு கேட்டுட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு கடவுள் கொஞ்சம் லைட்டாக ஒத்தக்கான அப்படி திறந்து பார்க்குறாருன்ற மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய தன்மைங்க. உண்மையை சொல்லணும்னா, அடித்த கடவுளே இப்போ காயத்துக்கு லைட்டாக ஒரு கட்டு போட போகிறாரு. கட்டு போட்டுட்டு மருந்து இறுக்கி கட்ட போறாரு. அந்த வழி அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவீங்க. இப்பொழுது கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வேலை தொழில் அமைப்புகள்ல சற்று கவனமா இருங்க, நிதானமா இருங்க, உடனே எதுவும் பேசிடாம இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப கோபம் அதிகமா வரும், ராசியில செவ்வாய் வந்துடுறதால. இந்த தன்மையை மட்டும் பார்த்துக்கோங்க. இது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு தாங்க. 3 வருஷம் அவதிப்பட்ட கடகராசிக்காரங்க இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்துக்க மாட்டீங்களா? உண்மையிலே ராசி பலன்ல உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதோ கதை சொல்றதோ விஷயங்கள் என்னிடம் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இந்த ஜனவரி 2025 கடகராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் விடுவு காலம் எட்டுன தூரத்துல வந்துருச்சு. தயவு செய்து அழுகியை தொடச்சிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு நீங்களே உத்வேகத்தோட நகர ஆரம்பிச்சிருவீங்க. நல்லது நல்லது நல்லது. மார்ச் மாசத்தை கடந்த பிறகு அப்படியே இருக்கு. நோய் அமைப்புகள்ல நல்ல அமைப்பு இருக்கும். போனது இழந்தது கடந்தது. காதல், கற்பு, உயிரிழப்பு இது சார்ந்த அமைப்பையும் விட்டுருங்க. போனது போயிருச்சு. இதுக்கு பிறகு நல்ல தொடக்கம், புதிய ஆரம்பம். குழந்தைகள் விஷயத்துல நல்லது, மனைவி விஷயத்துல நல்லது. குழந்தை ஆரோக்கியம் மீள போகுது, கணவர் ஆரோக்கியம் மீள போகுது. கணவர் இதோட யாரோடைய தொடர்புல இருந்தார், மனைவி யாரோடைய தொடர்புல இருந்தாங்க. இந்த அமைப்புகள் மாறி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இது வேணுங்க, இது வேணாங்க, அது வேணுங்க, இது வேணாங்க, இது கிடைக்குங்க, இது கிடைக்காதுங்கன்னு உங்களுக்கே தெளிவான அமைப்புகள்ல தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜனவரி 2025 சகல தரப்பு கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி டல்லா இருந்தவங்களாம் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆவாங்க. படிப்பு சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள் சற்று நல்லா இருக்குங்க, மேம்பாடு வந்துடும். நீங்களே கடுமையான மன அழுத்தம், என்சைட்டி மாதிரியான ஒரு மாதிரி மன உளைச்சலுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சனி சாந்தமடைய ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய ராசி விட்டு வெளியாக போறாரு. இன்னொரு 3 மாசம் தான். அதுக்கு பிறகு முழுமையாக சனியின் கெடுபலன் இல்லை அப்படின்னே சொல்லிடுவேன். அதற்கான ஆரம்பம் இங்கிருந்து வர ஆரம்பிக்கும். உண்மையிலே இந்த 2025 உங்களுக்கு ஒரு இனிய வருடம் தான். அடுத்த வருடத்தில் நீங்க நல்லா இருக்கணும்ல, அதுக்கான அச்சாரம் இருக்கும். கடுமைகள் தீரும், கொடுமைகள் நிற்கும், ஆரோக்கியம் மேம்படும், குழந்தைகள் நல்லது இருக்கும். கஷ்டம், அழுகைன்னு சொல்லி நடுத்தர வயது குடும்பத்தினர் பெண்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கல்ல,
அந்த அழுகை அப்படியே நிற்க ஆரம்பிக்கிறத உணர ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உடனே கோடியில் வந்து கொட்டிடும், நல்லது நடந்துடும், மற்ற யூடியூப்காரங்க மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நிதானமாக இருக்குங்க. மனசு ஒரு மாதிரி நிலைத்தன்மையாக இருக்கும். இதை பண்ணலாம், இதை பண்ண வேணாம், இவரை நம்பலாம், இவரை நம்ப வேணாம், இவர் கொடுத்த காசு வராது, இது வரும் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிதானமான நல்ல மாதமாக சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி 2025 நிச்சயமாக இருக்கும்.